அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஜியாகிரபியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோல 10th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 6th லெசனோட பார்ட் 1 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இதில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வரைக்கும் போன வாட்டி பார்த்துருப்போம். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன பாக்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அதுல என்ன உயர்ந்த சிகரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ரைட்? ஸோ இந்த இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மலைகளின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து அளக்கப்படுவது ஏன் நிலப்பகுதியிலிருந்து அளவிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஏன் வந்து கடல் மட்டத்திலிருந்து அளக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லுவோம் சென்னை அப்படிங்கிறது 6.7 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரம் இருக்கு. ஸோ போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம் சென்னையில இருந்து ஊட்டி அப்படிங்கிறது வந்து 2670 மீட்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்ப இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 35னா அங்க என்ன இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரைட்? ஸோ அதே மாதிரி ஏன் வந்து கடல் மட்டத்திலிருந்து அளக்கப்படுது நிலமட்டத்திலிருந்து அளக்கப்படலை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சமமாக இருக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உலகமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 71% வந்து ஓஷன்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ கடல்களாலும் ஓஷன்ஸ் மூலியமாகவும், அதாவது நிலங்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? பெருங்கடல்கள் மூலியமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்ம சயின்டிபிக் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமநிலை பகுதி, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? SRP. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து அளவிடும் போது மட்டும்தான் அதோட அளவு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்டா எதை நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடற்கரை தான் கன்சிடர் பண்ண முடியும். அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா, கடல் மட்டத்துல இருந்து அதோட உயரங்கள் கணக்கிடப்படுது, நிலமட்டத்துல இருந்து கணக்கிடப்படுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன மலைகள் எங்கெங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாக்ஸ் வச்சு மேப் வச்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ மேப் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி படிக்க வரீங்கனாலே மேப் எடுத்து கையில ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்னென்ன மாவட்டங்கள்ல என்னென்ன மலைகள்ல இருக்கு, ஸோ இருக்கக்கூடிய முக்கிய மலைகளை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு பார்க்கும்போது மருதமலை, வெள்ளையங்கிரி மற்றும் ஆனைமலை அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணா அங்கதான் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நம்மளுக்கு தொடங்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். அடுத்தது தர்மபுரியில தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை. திண்டுக்கல்ல பழனிமலை. ஸோ பழனி, கொடைக்கானல் இது எல்லாமே ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும். ஸோ இதோட கண்டினியூட்டி இல்லை அப்படிங்கிறனால இது வேற மலையா இருக்கும், அது வேற மலையா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஸோ திண்டுக்கல் அப்படிங்கிறது பழனி மலை இருக்கும், ஈரோடுல சென்னிமலை மற்றும் சிவன்மலை இருக்கும், திருப்பத்தூர்ல ஏலகிரி மலை, தென்காசி பொதிகை மலை, வேலூர் ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை, நாமக்கல்ல கொல்லிமலை, சேலம் சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள், கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை, விழுப்புரம் செஞ்சிமலை, பெரம்பலூர் பச்சைமலை, கன்னியாகுமரி மருதுவாழ் மலை, திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை, நீலகிரி மலை அப்படிங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ இது எல்லாம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைப்பகுதிகளா இருக்கு. சரிங்களா? ஸோ அதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா இயற்கை அமைப்புகளையும் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், ஒவ்வொரு தனித்தனியா பிரிச்சதை வந்து சேர்த்து தமிழ்நாட்டுல இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம். பீடபூமிகள்னா என்ன, சமவெளிகள்னா என்ன, மலைகள்னா என்ன, மேற்கு தொடர்ச்சி மலைகள்னா என்ன, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னா என்ன, அதுல உயர்ந்த சிகரங்கள் என்ன, எல்லாமே வந்து இந்த லெசன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ பீடபூமி. ஸோ பீடபூமினா என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கலாம். அதுல பாக்ஸ் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ பீடபூமி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு மலை பகுதி. அதாவது நார்மலா இருக்கக்கூடிய மிற்ற நிலப்பகுதியில இருந்து ஒரு ஏரியா மட்டும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், உயரமா இருக்கும், ஒரு மலை மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துல மவுண்ட் ஒரு பீக்கா இல்லாம ஒரு உயரமான இடத்துல, இப்போ இது வந்து நார்மல் இடம் அப்படின்னா இங்க இருந்து உயரமா இருந்து திருப்பி இங்க வந்து பிளெயின்ஸா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மனுஷங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஹில் ஏரியாவா இருக்காது. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உயரமா சென்று திருப்பி அங்க பிளாட்டா இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை தான் நம்ம பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதான் பீடபூமிகளுக்காக கொடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்தோம்னா கோயம்புத்தூருமே வந்து ஒரு பீடபூமி தான். சரிங்களா? ஏன்னா மலையில இருந்து அங்க சமவெள பகுதிகளா அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து சமவெளிகளை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கப்படுது. ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய கடற்கரை சமவெளிகள் எங்க இருக்க பெருசா பார்க்கக்கூடிய சோழமண்டல கடற்கரை, கோரமண்டல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஆறுகளுடைய பகுதிகளை வந்து நம்ம வந்து சமவெளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல பொலிட்டிக்கல் மேப் பார்த்தோம். இங்க வந்து இயற்கை அமைப்பு. ஸோ தமிழ்நாடோட இயற்கை அமைப்பு என்ன, மலைகளை பத்தி பிசிக்கல் மேப் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்தெந்த மலைகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மேப்பை நீங்க அப்படியே வச்சு
அகைன் ஹிஸ்டரியும் படிக்கலாம். இப்போ சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிறுமலை யாருடைய ஆண்ட பகுதியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தீரன் சின்னமலையா தான் இருக்கும் சரிங்களா. ஸோ பழனி குன்றுகள் எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ சிறுமலை அப்படிங்கிறது நம்மளுடைய மருது பாண்டியர்கள் அவங்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுல வடிகால் அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆறுமே வந்து கடல்ல தான் போய் கலக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அப்ப ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் ஒன்றா இருக்கும், அது கலக்கக்கூடிய இடம் ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து போறக்கூடிய ஒரு பார்ட். இதைதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தீவுகள் ஆகும். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீவுகள் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா பக்கமே கடலால சூழப்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தீவு, ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள் தான் இதுல கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எதனால உருவாகுது அப்படின்னா ஒரு வடிகால் அமைப்பு மூலியமா ஆறுடைய பாதைகள் வந்து மாறி ஒரு முழுசா ஒண்ணு கொடுக்குது. இப்ப நம்ம காவிரியார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொள்ளிடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ரெண்டா பிரிஞ்சு காவிரியாறு ஸ்ரீரங்கம் தீவு உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். சோ ரெண்டுமே வந்து இங்க இருந்து ரெண்டு ஆறுகள் கிளையாறுகள் வந்து இப்படி பிரிஞ்சிருக்கும். இப்படி பிரிஞ்சு திருப்பி இங்க போய் எங்க சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடல்ல போய் சேரும். சோ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது இருக்குங்கிறது சொல்லியிருப்பாங்க சரிங்களா. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒன். தமிழ்நாட்டினுடைய முக்கிய நீர்வீழ்ச்சிகள் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸஸ் இருக்கு அப்படிங்கறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தர்மபுரியில இருக்கக்கூடியது ஒகேனக்கல். ஸோ இதுதான் வந்து காவிரியில இருந்து வரக்கூடிய ஆறு. ஸோ தமிழ்நாட்டுல வரக்கூடிய இடத்துல ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்குது அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மபுரி மாவட்டத்துல. அதே மாதிரி திருநெல்வேலியில கல்யாண தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய நீர்வீழ்ச்சி இருக்கு. தென்காசியில குற்றாலம், தேனி, கும்பக்கரை மற்றும் சுருளி, நாமக்கல்ல ஆகாய கங்கை அப்படிங்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, நீலகிரியில கேத்தரின் பைக்காரா அப்படிங்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, சேலம்ல கிள்ளியூர், விருதுநகர் ஐயனார், கோயம்புத்தூர் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கு. திருப்பூர்ல திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி இருக்கு. மதுரையில குட்டாலம்பட்டி, கன்னியாகுமரியில திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை அப்படிங்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இருக்கு சரிங்களா. சோ இதான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா காலநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பருவ காலங்கள். சோ இதுல நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கறத இந்தியா மேப்லயுமே பார்த்திருப்போம். அதுவே தமிழ்நாட்டுல என்னென்ன பருவ காலங்கள் இருக்குங்கிறதும் ரெண்டுமே சேம் தான். சோ அப்படி பார்க்கும்போது குளிர்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனவரில இருந்து பிப்ரவரி குளிர்காலமா இருக்கும். கோடைக்காலம் மார்ச், மே. தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பர். சோ இது வந்து மோஸ்ட்லி மாறாது. சோ இங்க என்ன உருவாகுது தமிழ்நாடு தாண்டி தான் நம்மளுக்கு மேல போகும், மேலும் தாண்டி தான் இங்க வரும். சோ ரெண்டுமே வந்து காமனா தான் இருக்கும் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன். வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவினுடைய 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்திருப்போம், இந்தியாவில் அதிக மழைப்பொழிவு எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மவுஸ் சின்ட்ராம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல மேகாலயால இருந்து மழைப்பொழிவு பெறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். போன வீடியோல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன் அந்த லெசன் பார்க்கும்போது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்பாறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்னக்கல்லார் பகுதியில அதிகமான மழைப்பொழிவு உருவாகுது அப்படிங்கிறது இதுல கொடுத்திருக்காங்க சரிங்களா. அடுத்த மண்ணரிப்பு, இயற்கை தாவரங்கள். இந்த பாக்ஸ்ல பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இது எதோட முக்கியமான அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் கரெக்டுங்களா, சுந்தரவன காடுகள். சோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பயோ ரிசர்வா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் சரிங்களா. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துக்கு அருகே 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன், அதாவது 11 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடாக உள்ளது அப்படிங்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கக்கடல்ல இருந்து மணல் திட்டுக்களால் இக்காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இது அபிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள்ல 2 இன தாவர வகைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அபிசீனியா மற்றும் ரைசோபோரா அப்படிங்கக்கூடிய தாவர இனங்கள் அங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன்.
கடல் பாதுகாப்பு மேலாண்மையில சதுப்பு தாவரங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சதுப்புநில தாவரங்கள் எதுக்காக இருக்கு, இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றது. மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃப்ளோட்டிங் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க இருந்து தாண்டி வெளியே எங்கேயும் போகிறதோ இல்ல, நம்ம போய் சேரக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே இதுவே இங்க இருக்கக்கூடிய மரங்களே வந்து தக்க வச்சுக்குது. சோ கழிமுகங்கள் மாதிரி நம்ம செயல்படுது அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது கடலையும் இது பாதுகாக்குது, கடல் இருக்கக்கூடிய கடற்கரைகள் எல்லாத்தையுமே பாதுகாக்குது. அட் த சேம் டைம் அங்க இருக்கக்கூடிய பவளப்பாறைகளா இருக்கட்டும், கோரல் ரீஃப்ஸ்ல இருந்து மணல் படிவுகள் இது எல்லாமே வந்து மூழ்கடிக்காமல் பாதுகாக்கக்கூடிய முக்கியமான பங்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய சதுப்புநில காடுகளுக்கு இருக்கு, சதுப்புநில தாவரங்களுக்கு இருக்கு. சரிங்களா? சோ அடுத்தது, தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரோடு. இதோட அப்டேஷன் வந்து திருப்பி மாறிடுச்சு. சரிங்களா? திருப்பி ஈரோடு வந்து கம்மியாயிடுச்சு, அவங்களுடைய பரப்பளவு மாறதுனால. ஸோ அப்டேட் என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஈரோட பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2295 பரப்பளவு சதுர கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல 1985 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல்ல 1877 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு. வேலூர்ல 1824 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, நீலகிரியில 1731 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, தர்மபுரியில 1702. சோ டாப் என்னன்னா ஈரோடு, பாட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மபுரி. சரிங்களா? சோ இது ரெண்டும் முக்கியமான விஷயமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள். சோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னும் 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு தெரியுமோ அவங்க கமெண்ட் செக்ஷன்ல கீழே ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? சோ தமிழ்நாட்டில் உயிர்கோள பெட்டகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புக் டேட்டா பிரகாரம் நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். சோ இதெல்லாமே வந்து ஒரு பயோ ரிசர்வா வந்து நம்ம இங்க அமைச்சிருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் வந்து உயிர்கோள பெட்டகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இயற்கை பேரிடர்களை கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து சரணாலயங்கள் எங்க இருக்கு? ஸோ மேலே பார்த்திருப்போம், வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்திருப்போம், பேர்ட் சாங்சுரிஸும் பார்த்திருப்போம். ஸோ வந்து புலிகள் பாதுகாப்புக்காக சொல்லிட்டு புலிகள் சரணாலயம் அப்படிங்கிறது நிறைய அமைச்சிருப்போம். ஸோ காண்டாமிருகத்துக்கும் யானைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அமைச்சிருப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல எங்கெங்க வனவிலங்கு சரணாலயம் இருக்கு, எங்கெங்க பறவைகள் சரணாலயம் இருக்கு அப்படிங்கறத அந்த மேப்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, டிசாஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம உருவாகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 8th 9th பேரிடர் அப்படிங்கக்கூடிய பேரிடர் மேலாண்மையில நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நீர் சேகரிப்பதற்கான சில வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நீர் மாசுபடுதலை தடுத்தல், நீர் மறுசுழற்சி, சிக்கனமான நிலத்தடி நீர் பயன்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, மரபு வழி நீர்வளங்களை புதுப்பித்தல், நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துதல், காடுகளினுடைய பரப்பளவை அதிகரித்தல், பயிரிடும் முறைகளை மாற்றுதல், வெள்ளப்பெருக்கு மேலாண்மை, புவி வெப்பநீர் பயன்பாடு ஆகிய நீர்வளத்தை பாதுகாக்கும் சில வழிமுறைகள் ஆகும். ஸோ எப்படியெல்லாம் நம்ம வாட்டர் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், வாட்டர் கன்சர்வேட்டர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இது எல்லாமே டிசாஸ்டர்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மாநிலத்தினுடைய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் கீழ்கண்ட மீட்பு படைகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து செயல்படுகிறது. ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கூட யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதுக்கான விஷயங்கள் இங்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அமைப்புகளுக்கு வந்து யாரெல்லாம் கீழே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தலைவர் வந்து முதலமைச்சர். ஸோ அங்க அப்போ சென்ட்ரல் யார் ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் தான், பிரதமர் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை பாதுகாப்புல அங்க இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது அவங்க கூட ஃபர்ஸ்ட் அந்த அதாவது பேரிடர் மேலாண்மை ஆணை முதல் பங்கு இருக்கும். அதுக்கப்புறம் நிவாரணம் அல்லது பேரிடர் மேலாண்மை துறை. சோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அது எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான நிவாரணங்கள் நம்ம கொடுக்க முடியாதா இருக்கும். அப்ப நிவாரணம் அல்லது பேரிடர் மேலாண்மை துறை, காவல்துறை, வனத்துறை, தீ மற்றும் குடிமையியல் பாதுகாப்பு சேவைகள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, உணவு மற்றும் வட்ட வழங்கல் துறை. சோ இது ஏன் இது கொடுத்திருக்காங்க, இது ஏன் இம்பார்ட்டன்டா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும், சோ இதோட குவெஸ்டின் வந்திருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல யாரு கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குவெஸ்டின் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. சரிங்களா? சோ அப்ப யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டோம்னா அதுல ஆப்ஷன் ஒமிட் பண்ணி யார் இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மாவட்ட அமைப்புகளை யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாவட்ட நீதிபதி, அதாவது தலைவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், நம்மளுடைய கலெக்டர் தான் வந்து அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வருவாய்த்துறை, குடிமைப்பணி நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை, குடிமை பாதுகாப்பு, தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள், ஊர் காவல்படை, உள்ளூர் சமூகம், அரசு சாரா அமைப்பு, தன்னார்வ நிறுவனங்கள். ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்ஸோட அங்க இருக்கக்கூடிய செக்டர்ஸோட இணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகளா இருக்கும். சரிங்களா?
ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. அடுத்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.